Taste the Daily. அண்மைச் செய்தி. உயர்கல்வித்துறையில் துக்ளக் தர்பார் நடத்தும் விடியா திமுக அரசுக்கு முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அருண். உயர்கல்வித்துறையில் துக்ளக் தர்பார் நடத்தக்கூடிய விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசுக்கு கண்டனம் தெரிவித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கழக அமைப்பு செயலாளரும் தருமபுரி மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KP அன்பழகன் சட்டமன்ற உறுப்பினர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய கண்டன அறிக்கையில் 15/10/2025 அன்று நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசு தமிழ்நாடு தனியார் பல்கலைக்கழக திருத்த சட்ட முன்வடிவினை சட்டமன்ற பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட போதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவருடைய ஒப்புதலோடு கழகத்தினுடைய எதிர்ப்பினை பதிவு செய்தேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து 17/10/2025 அன்று இந்த சட்ட முன்வடிவு பேரவையில் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட போது இந்த சட்ட முன்வடிவினை திரும்ப பெற வேண்டும் என்றும், சட்டமாக இயற்றினால் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய ஏழை எளிய நடுத்தர மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள், ஆசிரியர்கள் பணியிடங்களை நிரப்புவதில் இடஒதுக்கீடு கடைபிடிக்க முடியாமல் சமூக நீதி பாதிக்கப்படும் நிலைமை என்று உயர்கல்வியில் ஏற்பட உள்ள பல்வேறு குளறுபடிகளை விரிவாக எடுத்துக் கூறுவேன் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் தருமபுரி மாவட்ட கழக செயலாளர் கழக அமைப்பு செயலாளர் KP அன்பழகன் தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டில் 3 பொறியியல் கல்லூரிகள் அரசு உதவி பெறும் கல்லூரிகளாகவும் 163 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் அரசு உதவி பெறும் கல்லூரிகளாகவும் இருக்கின்றன. அதற்கு மேல் 32 பல்வகை தொழில்நுட்ப கல்லூரிகள், அதாவது பாலிடெக்னிக், பல அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களாக உள்ளன என்று குறிப்பிட்டிருக்கிறார். 2008ஆம் ஆண்டு மே மாதம் திரு கருணாநிதி தலைமையிலான திமுக ஆட்சி காலத்தில் 2 அரசு உதவி பெறும் பொறியியல் கல்லூரிகளை தனியார் பல்கலைக்கழகங்களாக மாற்றும் சட்ட முன்வடிவு கொண்டு வரப்பட்ட போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அன்றைய திமுக அரசு அந்த சட்ட முன்வடிவினை திரும்ப பெற்றுக் கொண்டது என்று குறிப்பிட்டிருக்கிறார். மக்களுடைய வரிப்பணத்தில் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் கட்டமைப்பு, கட்டிடங்கள், ஆய்வகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களுக்கு அரசு சம்பளம் வழங்கப்படுகிறது என்றும், தற்போது இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டால் அரசு உதவி பெறும் பொறியியல், கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் அதிக கட்டணம் வசூலிப்பார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதனால் ஏழை எளிய நடுத்தர மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்றும், பொறியியல் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய 90% மாணவர்களுக்கு அரசு நிர்ணயிக்கக்கூடிய குறைந்த கல்வி கட்டணம் பறிபோய்விடும் என்றும், பொறியியல் கல்லூரிகளில் 5 லட்சம் ரூபாய் முதல் 7 லட்சம் ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படும் என்பதை புள்ளி விவரங்களோடு அதிமுக முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் எடுத்து காட்டியிருக்கிறார். அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரிகளில் கல்வி கட்டணம் ஓராண்டிற்கு 1200 ரூபாய் முதல் 9000 ரூபாய் வரை தான் இருக்கிறது. ஆனால் சுயநிதி கல்லூரிகளில் பருவ கட்டணமே 25,000 ரூபாய் முதல், அதாவது 1 லட்சம் ரூபாய் வரை வசூலிக்கப்படும் என்றும், எனவே மக்கள் வரி பணத்தில் உருவான அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் இன்றைக்கு இந்த அரசு கொண்டு வர முயலக்கூடிய சட்ட திருத்தத்தினால் கட்டண கொள்ளையில் ஈடுபடும் நிறுவனங்களாக மாறும். இதனால் ஏழை எளிய மாணவர்களுடைய கல்வி பறிபோகும் என்பதை வேதனையோடு விளக்கியிருக்கிறார். அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் சுயநிதி பல்கலைக்கழகமாக மாறுவதால் மாணவர்கள் மட்டுமல்ல, பேராசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் அல்லாதவர்களும் பாதிக்கப்படுவார்கள் என்பதையும், தற்போது அனைத்து அரசு உதவி பெறும் கல்லூரிகளும் 2 ஷிப்டாக கல்லூரிகளாக நடத்துகின்றனர். முதல் ஷிப்ட் அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரியாகவும், 2வது ஷிப்ட் சுயநிதி கல்லூரியாகவும் செயல்படுகின்றன. முதல் ஷிப்டில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அரசு நிர்ணயிக்கக்கூடிய குறைந்த கட்டணங்களை வசூலிக்கிறார்கள். 2ஆம் ஷிப்டில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இவர்கள் நிர்ணயிக்கும் அதிகப்படியான கட்டணங்கள் வசூலிக்கிறார்கள். எனவே இந்த சட்ட முன்வடிவு திரும்ப பெற வேண்டும் என்று 17/10/2025 அன்று சட்டமன்றத்தில் வலியுறுத்தினோம் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர், தருமபுரி மாவட்ட கழக செயலாளர் KP அன்பழகன் தெரிவித்திருக்கிறார். அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு அரசு பல்கலைக்கழகம்தான் பட்டங்கள் வழங்குகின்றன. அவைகளுக்கு ஒரு மதிப்பு உண்டு. சுயநிதி பல்கலைக்கழகங்களாக இந்த கல்லூரிகள் மாற்றப்படுகிற போது மாணவர்களுடைய தரம் குறைவதோடு அரசு பல்கலைக்கழகங்களுடைய முக்கியத்துவமும் குறைகிறது என்று வேதனையை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். தற்போது அரசு கல்லூரிகளில் படிக்க விரும்பும் மாணவர்கள் மண்டல அளவில் ஒரே விண்ணப்பம் மூலம் அரசு மற்றும் உதவி பெறும் கல்லூரிகளில் சேர முடியும் என்றும், மேலும் விண்ணப்ப படிவ கட்டணம் மிக குறைவு. ஆனால் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் சுயநிதி பல்கலைக்கழகங்களில் சேர விரும்புபவர்கள் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும்.
விண்ணப்ப கட்டணமும் மிக அதிகமாக இருக்கும். 2 அல்லது 3 பல்கலைக்கழகங்களில் விண்ணப்பித்தாலே ரூபாய் 4000த்திற்கு அதிகமாக செலவிட வேண்டி வரும். மேலும் சுயநிதி பல்கலைக்கழகங்களில் இடஒதுக்கீடு என்பது ஒரு கேள்விக்குறியாக மாறும் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். தற்போது பொதுவெளியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்ப்பு மற்றும் பேராசிரியர்கள், கல்வியாளர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட பொதுமக்களுடைய எதிர்ப்பை கண்டு விடியா திமுக அரசுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் திடீரென்று ஞானோதயம் வந்தது போல இந்த சட்ட முன்வடிவை மறு ஆய்வுக்கு உட்படுத்தி திரும்ப பெறப்படும் என்கிற அறிவித்திருக்கிறார். அம்மாவினுடைய அரசின் ஆட்சி காலத்தில் 2019-20 ஆண்டில் கல்வியாண்டில் உயர்கல்வியில் மாணவர்கள் சேர்க்கை விகிதம் 51.4% உயர்ந்திருந்தது என்றும் இந்திய அளவில் இது முதலிடத்தில் இருந்தபோது தற்போது இந்த அரசினுடைய குளறுபடிகளால் உயர்கல்வியினுடைய மாணாக்கர்கள் சேர்க்கை விகிதம் 47% சரிந்துள்ளது, வெட்கக்கேடானது என தெரிவித்திருக்கிறார். அம்மாவினுடைய அரசின் ஆட்சி காலத்தில் 2019-20 கல்வியாண்டில் உயர்கல்வித்துறையில் மாணவருடைய சேர்க்கை விகிதம் 51.4% உயர்ந்து இருந்தது. இது இந்திய அளவில் முதலிடத்தில் இருந்தது. தற்போது இந்த அரசினுடைய குளறுபடிகளால் உயர்கல்வியில் மாணாக்கர்களுடைய சேர்க்கை விகிதம் 47% சரிந்துள்ளது என்பது வெட்கக்கேடாத என அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் தெரிவித்திருக்கிறார். விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசு பொறுப்பேற்றதில் இருந்து கடந்த 4.5 ஆண்டுகளாக இதுபோல் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பல்வேறு பாணிகளில் மக்களுடைய விரோத சட்டங்களை நிறைவேற்ற முயற்சிக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட பல்வேறு எதிர்க்கட்சிகள் உட்பட எதிர்த்து தெரிவித்தும் பின்னர் பின்வாங்காமல் கிடரில் ஈடுபட புறமிதிக்கிட்டு ஓடுவது வாடிக்கையாக இருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசு ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து கடந்த 4.5 ஆண்டுகளாக இதுபோல் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற பாணியில் மக்கள் விரோத சட்டங்களை நிறைவேற்ற முயற்சிப்பதும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தும் பின்வாங்கியும் பின்வாங்காமல் பிறடையில் இடிபட புறமுதுகிட்டு ஓடுவது வாடிக்கையாக இருக்கிறது திமுக அரசுக்கு என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். உதாரணமாக தொழிலாளர்கள் வயிற்றில் அடிக்கக்கூடிய வகையில் 8 மணி நேர வேலையை 12 மணி நேர வேலையாக மாற்றி அறிவித்த போது எதிர்ப்பு வந்ததும் பின்வாங்கியதையும், திருமண மண்டபங்கள், விளையாட்டு மைதானங்களில் மதுபான கூடங்களாக நடத்த அனுமதி வழங்க முற்பட்ட போது எதிர்ப்பு வந்ததும் அதை கைவிட்டதையும் தமிழக மக்கள் மறக்கவில்லை என்பதை அதிமுக முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் எடுத்து காட்டியிருக்கிறார். இப்படி எந்த ஒரு திட்டத்திலும் சொல் புத்தியோ சுய புத்தியோ இல்லாமல் தாந்தோண்டித்தனமாக செயல்படும் திமுக ஆட்சியாளர்களை பார்த்து மக்கள் கைகொட்டி சிரிக்கிறார்கள். மக்கள் எள்ளி நகையாடுதலுக்கு உட்பட்டுள்ள இந்த ஆட்சி முடிவுக்கு வரக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைப்பு செயலாளரும் தருமபுரி மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KP அன்பனுடைய கண்டன அறிக்கையில் விரிவாக தெளிவாக தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.